காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி அகில இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் சென்னை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மையை அவர்கள் தீ வைத்து எரித்தனர். ஆனால் காவல்துறையினர் தண்ணீர் ஊற்றி அதை அணைத்தனர். மேலும் மோடியின் உருவப்படத்தை அவமதித்து மத்திய அரசு மீதான தங்களின் எதிர்ப்பை மாணவர் பெருமன்றத்தினர் வெளிப்படுத்தினர். பின்னர் தபால் நிலையத்துக்குள் நுழைய முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் இன்னும் 4 தினத்திற்குள் அமைக்க வேண்டும் என மத்திய அரசிற்கு உத்தரவிட்ட பின்பும் மத்திய அரசு கர்நாடகாவினுடைய அரசியல் சூழலை மனதில் கொண்டு பாரதிய ஜனதா தலைமையிலான மோடி அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற வகையில், தமிழகத்தினுடைய உரிமையை நசுக்கின்ற வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை உதாசீனப்படுத்தி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என தெரிவித்திருக்கிறது. ஆகையால் அதனை கண்டித்து இன்று மாணவர்கள் தமிழகம் முழுக்க இன்று போராட்டத்தில் இறங்கியுள்ளோம். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி திருச்சியில் தமிழ் தேசிய பேரியக்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு நடைபெற்ற இப்போராட்டத்தில் மோடியின் உருவப்படத்தை விவசாயிகள் எரித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் திராவிடர் விடுதலை கழகத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மோடி உருவப்படத்தை எரிக்க முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர்.